2 போட்டியாளர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த மாபெரும் பேச்சு போட்டி இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. கல்லூரி இளைஞர்களுக்கான மாபெரும் களம் என் சுதந்திரம் என்கிற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி இளைஞர்கள்ல நான் அடுத்து அழைக்க இருப்பது உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் ஜெனிஃபர் அவர்களை அழைக்க. ஜெனிஃபர், எந்த பகுதியிலிருந்து வரீங்க? சென்னை ஏலிக்கிணறு பகுதியிலிருந்து வரேன். உங்களுக்கான களம் தயாராக இருக்கு. நல்லா சிறப்பா பேசுங்க. பரிசை இந்த போட்டியும் இந்த அரங்கமும் நெருங்கிட்டு இருக்கு. உங்களுக்கான நேரம் துவங்கிறது. சுதந்திரம் என்றால் என்ன என்று வினவினால் நம் அனைவரின் நினைவிற்கும் வருவது பள்ளிகளில் கொடியேற்றி இனிப்பு வழங்குவதும் பொது விடுமுறையும் திரைக்கு வந்து சில மாதங்களோ வாரங்களோ ஆன புத்தம் புதிய திரைப்படமும் தான். அதுவா சுதந்திரம்? பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் நினைவு அகற்றாதீர் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க புதுமையை ஏற்று விளங்கும் என் இந்திய நாடு 21ஆம் நூற்றாண்டில் நடைபயின்று கொண்டிருக்கிறது. தண்ணீர் விட்டு வளர்த்து கண்ணீரால் காத்த விடுதலை நமக்கு 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் கிடைத்தது. பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. அது பகைவர்களின் பாவிகளின் வேட்டை காடாகலாமா? கூடாது. நாடெங்கும் விடுதலைதான் நமக்கு என்று சுதந்திரம். ஒரு நாட்டின் தூண்கள் இளைஞர்கள் என்போம். ஆனால் இன்று இளைஞர்களை நாம் எங்கே உயர்த்தி விட்டிருக்கின்றோம்? வக்கிர புத்திகளுக்கும் அந்நிய மோகத்துக்கும் ஆளாக்கி அவர்கள் சிந்தனைகள் அனைத்தையும் திசை திருப்பி விட்டோம். நாம் 6 அறிவு படைத்த மனிதர்களாக இருப்பினும் 5 அறிவு படைத்த ஆட்டு மந்தைகளைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆயினும் உருப்பட்டே தீருவேன் என்பதே என் உறுதியான லட்சியம். பிற மொழியை கற்பதை நான் சில காரணங்களுக்காகவே பேசும் மொழியாகவும் பிழைப்பு மொழியாகவும் கொள்வேன். என் நாட்டில் பெற்ற அறிவையும் ஆற்றலையும் பிற நாட்டில் அடகு வைக்கப் போவதில்லை என்ற சுய புரிதலும் என்னுடைய சுதந்திரத்தையே சுற்றும். நமக்கு ஏன் வம்பு என்று நழுவாதே, நல்லதை செய்ய தயங்காதே என்பதற்கிணங்க ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்கும் பேச்சுரிமையும் என் சுதந்திரம்தான். என்னுடைய பாரம்பரிய நாகரிகத்திலிருந்து உணவு, உடை, கலாச்சார, மருத்துவம் இவை யாவும் உலக புகழ் பெற்றவை. அவற்றை கண்ணாடி அறைகளிலே பூட்டி வைத்து காட்சி பொருளாக பார்க்கும் இச்சமுதாயம் என்னையும் அவ்வாறே பார்க்க நிர்பந்திக்கிறது. ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை. நான் நானாக இருக்க விரும்புகின்றேன். நான் யார், என்னுடைய தனித்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டவளாய் என்னுடைய சுதந்திரத்தை மற்றவர்கள் அபகரிக்க அனுமதிக்காமலும் நான் மற்றவர்களுடைய சுதந்திரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தாமலும் மற்றொருவரின் நகலாகவோ நிழலாகவோ வாழாமல் நான் யார் என்பதை அடையாளம் கண்டு சுய புரிதலோடும் பொறுப்புணர்ச்சியோடும் நான் நானாக வாழ நினைக்கின்றேன். அதையே என் சுதந்திரமாக கருதுகின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு கால்பந்தாட்டத்தை போல 10 பேர் உதவவும் 11 பேர் எதிர்க்கவும் தான் செய்வார்கள். எனக்கென பெறப்பட்ட சுதந்திரம் இது என்னுடைய சுதந்திரம் என ஒவ்வொருவரும் பொறுப்புடன் கடைபிடிக்கும் போதுதான் கடைபிடிப்போமே. ஆனால் அதுவே அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்க நாம் விதைக்கும் வித்தாகும். இனியொரு விதி செய்வோம் என்று கூறி இந்த பேச்சின் வெற்றி எனக்கு பரிசை பெற்று தந்தாலும் சரி, தோல்வி அனுபவத்தை கற்று தந்தாலும் சரி, பெற்று தந்தாலும் கற்று தந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்குங்கம்மா. மூச்சு விடாம பேசுறது உங்கள்கிட்ட தான் கத்துக்கணும். நூருல்லா சார், இவங்களுடைய பேச்சை எப்படி பார்க்கிறீங்க? இவங்களோட பலம்னு நீங்க எதை பார்க்கிறீங்க? பாட்டுலகின் பாட்டன் தெரிவித்த நிமிர்ந்த நன்னடையையும் நேர்கொண்ட பார்வையையும் நான் கவனித்தேன். உன்னுடைய விழி வீச்சுக்கள் கூட மொழி பேசின. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் முகமது ஃபரோஸ் அவர்களை நம்ம அழைக்கிறோம். வணக்கம் முகமது ஃபரோஸ். வணக்கம் சார். பதட்டமா இருக்கீங்களா? இல்லை, பாட்டெலாம் இல்லை. எந்த ஊர்? சொந்த ஊர் எது? சென்னை தான். சென்னை தான். என்ன பண்றீங்க? நான் வந்து அப்போலோ பாலிடெக்னிக்ல வந்து இசிஇ பண்ணுறேன். இசிஇ பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லா பேச்சாளர்களையும் கவனிச்சிருப்பீங்க. நம்பிக்கை வந்திருக்கா? முதல் பரிசு வாங்கிடுவோம் நம்பிக்கை இருக்கா? எனக்கு பரிசு முக்கியம் இல்லை. நான் சொல்கிறப்ப கருத்து எல்லாம் கேட்டால் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். எனக்கு வந்து சரி சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு வந்து திக்குவாய், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் பேச முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பேச வந்திருக்கேன். நான் என்னோட முயற்சியில் பேச வந்திருக்கேன். யாரும் சிரிக்காதீங்க. நான் திக்க யாரும் சிரிக்காதீங்க. யாரும் சிரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பாராட்ட தான் தெரிவிப்பாங்க. யாரும் சிரிக்க மாட்டாங்க. உங்களுடைய ஒரு பேச்சாளனுக்கு தேவை நம்பிக்கை. அவன் இன்னொருத்தனுக்கு அவன் வார்த்தைகளால நம்பிக்கை தரணும். உங்களுடைய வாழ்க்கையால நம்பிக்கை தந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நான் சொல்ல போகும் கருத்து பெரியதாக இல்லை, சிறியதாக தான். பெண்கள் முதல் கருத்து என்னவென்றால், தனக்குத்தானே கட்டுப்பாடு விதித்துக் கொள்வதுதான் சுதந்திரமாக வந்தது என்று காயம் சொன்னார்கள். பெண்கள் இன்று கட்டுப்பாடாக இருக்கிறார். அது தப்பல்ல. பெண்கள் நடந்து செல்ல முடியவில்லை. ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார்களாம். இந்தியாவில் ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார்கள்.
ஒவ்வொரு 30 பேருக்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள். யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். அந்த பெண்ணை கற்பழிக்கும் முன் யோசித்து பாருங்கள். அந்த பெண் உங்க அம்மாவாக இருக்கலாம், உங்க அப்பாவாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள். எவன் ஒருவன் தன் நாட்டில் இருந்து கொண்டு மற்ற நாட்டை பற்றி பெருமையாக பேசுகிறானோ அவன் கியாமத்து நாளில் இறுதியாக அவனுக்கு போதும் கிடைக்காது. நான் பூரண சர்க்களை குறியிட்டேன். இதுடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் தம்பிக்காக ஒரு முறை எல்லாரும் கரவொலி எழுப்பணும். இது வந்து ஒரு போட்டியா இருக்கிறதுனால என்ன ஒரு போட்டியாளருக்கு வந்து நீங்க கூடுதல் முக்கியத்துவம் தரீங்களா அப்படின்லாம் நீங்க நினைக்க தேவையில்லை. அது வந்து நடுவர்கள் தான் தீர்மானிப்பாங்க. இது நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இவருக்கு வந்து மருத்துவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சதுனால இவர் பேசவே கூடாது, அதிர்ந்து கூட பேசக்கூடாது அப்படின்லாம் சொன்னாலும் கூட இங்க வந்து பேசி இருக்கிறார். அந்த உணர்வை, அந்த நம்பிக்கைக்கு தான் உங்களை நான் கரவொலி எழுப்ப சொன்னேன். ஆறுமை நாயனார் அவருடைய பேச்சுக்கள்ல வந்து குறைகள் இருக்கலாம். அவர் வந்து இந்த 4 நம்ம கொடுத்த கட்டளைகளுக்குள் நிற்காமல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு இளைஞன் தன்னால் பேச முடியாதுன்னு சொல்லி இங்க வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து முழுவதுமாகவே பேசியிருக்கிறார். இந்த இளைஞனுக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்வை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அவரிடம் நான் எந்த குறையும் காணவில்லை. அதுதான் முதல்ல. அவருக்கு மருத்துவ ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதை புறந்தள்ளி விட்டு, அதை மறந்து விட்டு, இங்கே வந்து ஃபெரோஸ் என்பது ஒரு ஃபெரோஷியஸாக பேசினார், பேருக்கு ஏற்ப. அதுதான் பாராட்டத்தக்கது. ரொம்ப சந்தோஷம். யாருமே இங்கு தோல்வியாளர்கள் கிடையாது, எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு நான் முடிவுகளை நோக்கி நான் நகர்த்த வேண்டும். சரி ஐயா, நீங்க சொல்லுங்க. 3ஆம் பரிசு மதுரை மங்கையர்கரசி மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த திருவேங்கடம். உங்களுக்கான பரிசு, உங்களுக்கான இந்த சான்றிதழை தருவதற்காக நான் அழைக்க விரும்புவது உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் திரு வின்சென்ட் சேகர் அவர்களை நான் அழைக்கின்றேன். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் IDCR லயோலா காலேஜ். வின்சென்ட் சேகர் அவர்கள் திருக்கரங்களால் பெறுகிறார். நீங்க தாங்க ஐயா கொடுக்கணும். 3ஆம் பரிசு 5000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருள் மற்றும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வழங்கக்கூடிய சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. 2வது பரிசுக்குரிய மதிப்பெண்கள் 47.5. சம்யுக்தா. முத்தாக முதல் பரிசை பெற்றிருக்கிறார். வாங்க வாங்க வாங்க. ஃபாதர் அவர்களினுடைய திருக்கரங்களினால் முதல் பரிசு 10,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதுல 3வது பரிசு யாருக்கு அப்படின்ற கேள்வி. VSS ஜெயின் கல்லூரி மாணவி சென்னை ரம்யா அவர்கள் 3ஆம் பரிசை பெறுகிறார். வாங்க ரம்யா, வாழ்த்துக்கள். திரு அப்துல் கனி அவர்களை அழைக்கின்றேன். சமூக செயற்பாட்டாளர், தி கிரீன் மேன் ஆஃப் இந்தியா. உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அழைக்கின்றேன். சான்றிதழ் மற்றும் 3ஆம் பரிசு 5000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருள் அவருக்கு வழங்கப்படுகிறது. மீண்டும் கரவொலிகளின் மூலம் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 2ஆம் பரிசுக்குரியவர் 48.5 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அந்த மதிப்பெண்ணை பெற்றவர் தனது உரையின் போது திக்கற்றவர்களுக்கு திசை காட்டுகின்ற வகையில் திக்விஜயம் நடத்தியவர். யார் அந்த திக்விஜயம் செய்தவர்? கார்த்திக். GTM கலைக்கல்லூரி, திண்டுக்கல். திரு அப்துல் கனி அவர்களினுடைய கரங்களினால் 2ஆம் பரிசு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. 7500 ரூபாய் மதிப்பிற்கான பரிசு பொருள் வழங்கப்படுகிறது. முதல் பரிசு தன்னுடைய வெற்றிக்கு என்னுடைய தாய்க்கு மிக முக்கிய பங்குள்ளது என்று சொன்னவர். நான் மருத்துவராக இல்லாவிட்டாலும் விவசாயத்தில் தாவரவியல் படிப்பை வைத்து இந்தியாவை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கை நமக்கு தந்திருக்க ஜெனிஃபர் எப்சிபா. 49 60க்கு 49 மதிப்பெண். மதுரையிலிருந்து வந்து பரிசு வாங்கியிருக்கிறீங்க. விவசாயத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் பேச்சுக்காக சொன்னீங்களா, மேடையில் பரிசு வாங்கணுன்றதுக்காக சொன்னீங்களா, இல்லை உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போறீங்களா? நம்ம எல்லா துறைகள்லையுமே எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டோம். விவசாயம் நிறைய
பிரச்சனைகள் இந்த காலத்தில் இருக்குது. ஸோ விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அது என்ன மாதிரி இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் அந்த துறையில் சாதிப்பேன். பக்கத்தில் உங்களுக்கு விருது வழங்க போகிறதே கிரீன் மேன் ஆஃப் இந்தியா தான் வழங்க போகிறார். உங்களுக்கான முதல் பரிசு. முதல் பரிசை பெறுகின்றார். 10,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி இளைஞர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த மாபெரும் பிரம்மாண்டமான பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தோல்வியுற்ற மாணவர்கள் கலக்கமடைய தேவையில்லை, தன்னம்பிக்கையோடு நடைபோட வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடும் வேண்டுகோள்களோடும் விடைபெற விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.